வெல்கம் டு ரிலாக்ஸ். என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா கறி எடுத்து வரைக்க போறான். இவருக்கு வந்து தொண்டை கொஞ்சம் கிச்சு கிச்சு ஆயிடுச்சு. ஒண்ணு வேற ஒண்ணும் இல்ல, காத்து மட்டும் தான் வெளியே வருது. தொண்டை ஆபரேஷன். ஆமா ஆபரேஷன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பசங்களோட காட்டுக்குள்ள வந்து என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா கறி செய்ய போறோம். சொல்றேன் பேச முடியல, அப்புறம் பேச முடியும்னா பேசு. இன்னைக்கு என்ன பண்றோம்னா காட்டுக்குள்ள வந்து கறி எடுத்து சமைக்கிறோம். பசங்கெல்லாம் வந்திருக்காங்க. எல்லாம் அங்க பொறுப்பா அங்க உட்காந்து வெங்காயம் தக்காளி நறுக்கிட்டு உங்க நியூஸ் பதிவு முடியல. நாங்க வந்து இப்படி வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். அவங்க பொறுப்பா உட்காந்து வெங்காயம் இருக்காங்க. இணைந்து உள்ளுங்க, இணைத்து செய்தியிலே இருங்க. சரி. இப்போ வந்து உள்ள என்ன பண்ணாங்க பார்ப்போம். எங்கேயும் அமேசான் காட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கு. அமேசான் இல்ல, கரியாலி ஃபாரஸ்ட். கரியாலி ஃபாரஸ்ட் இந்த காலத்து காமெடி இது. இனிப்பில் உள்ளே இருக்கா கலை? இப்போ இனிப்பில் உள்ளேன். இப்போ தற்போது அங்கே என்ன நிலவரம் கலை? இப்போ இங்கே நிலவரம் என்னன்னு இருக்குன்னா, குணசேகரன் வந்து தக்காளி வெட்டிட்டு இருக்காரு. ஃபேமிலி மேன் வந்து பேச்சுலர் மட்டும் தான் நான் நினச்சேன். ஃபேமிலி மேன்லாம் வந்திருக்காங்களாட்டுக்கு. ஃபேமிலி மேன்னா அவர் தான் மெயின் கான்செப்டேங்க. ஓஹோ, சென்னைக்காரர் யாரோ உள்ளே இருக்க மாதிரி தெரியுது. அது நம்ம மாமா தான், வேற ஒன்றும் இல்லை. அவர் வந்து வெங்காயம் உரிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு தற்போது எப்போ கல்யாணம் கலை? அவருக்கு வந்து அவர் ஓடி போய் கல்யாணம் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. கடைசியில் பார்த்தா வேணாங்கிறாரு. லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னு டெய்லியும் ஸ்டோரி வச்சுட்டு இருக்காரு. அவர் அநேகமாக சொல்ல முடியாது. அவர் இந்த அரளி விதையை கூட இந்த குழம்புல கலந்து விட்டு நம்மளும் சாவலாம், எல்லாரும் சாவலாம்னு சாவடிச்சிருவாப்ல. அப்போ அந்த கேஸ்ல நீங்களே மாட்ட வாய்ப்பு இருக்கா கலை? உடலாம் அடிச்சு நவுத்துறோம் இன்னைக்கு. மைத்தால போசா கேட்டு போய் சென்னையை பார்த்து விட்டுருவாங்க எல்லாம். பட்டை என்னன்னு சொல்லுங்கயா? பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, கசகசானா என்னது? இதெல்லாம் கொட்டிடுவா. சோனி இன்னைக்கு தான் புது மாஸ்டர் இறங்கியிருக்கோம். கரியாலில் யாருக்காச்சும் சமைக்கணும்னு நினச்சிங்கன்னா சோனி பணமாண்டர் ஆட்டோவை கூப்பிட்டீங்கன்னா சமைச்சு கொடுத்துருவாரு. இந்த கிரேவிலே புரோட்டா பிச்சு போடலாமா? தயிர் மட்டும் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு நல்லா இருந்திருக்கும். ஜிபே பண்ணிட்டு காசு வாங்கிட்டு அதுக்குள்ள குழம்பே வச்சிடலாம். வாங்கிட்டு சொல்றா, குழம்பு வச்சு அதுக்கப்புறம் அது எதுக்கு இல்லை, இது கூட்டம் சொல்ற மாதிரி தான். இன்னைக்கு எல்லாமே காசு போட்டு எல்லாம் அவங்கவுங்க வீட்டில் இருந்து தக்காளி, உப்பு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து, கறிலாம் எடுத்துகிட்டு வந்து கூட்டம் உட்காந்து காட்டுக்குள்ளே சமைச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு சமைச்சு ஒரு அழகான ஒரு பிடிக்கும். தொண்டை கிச்சு கிச்சுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. பேசுவோன்னு போட்டா போட்டேன், ரெடி. வேஸ்ட். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு புடி. அதுக்கப்புறம் இன்னைக்கு செம்மையா ருசிக்கிறோம், பயங்கரமா பிடிக்கிறோம். ரொம்ப நேரமா கஷ்டப்பட்டு எல்லாம் பசங்களை வேலை செஞ்சிருக்கோம். உங்களுக்கு எதுக்கு வந்தா தெரியல. போன எல்லா கேங்லயும் ஒருத்தர் இருக்கும் போது இங்க பாரு, நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு, பொம்பளை சோக்கு ஏண்டா ஏண்டா மானம் கெட்ட பல. சரி, இப்ப பாத்தீங்கன்னா கறியை கொட்டுறோம். கறியை கழுவவே இல்லை. அது கடையில கழுவுன கறி தான். எல்லாம் அவ்வளோ வெந்து அவ்வளோதான். இது வந்து ஒரு 2 டைம் கழுவணும். மஞ்சள் தூள் எடுத்து எல்லாம் அள்ளி கொட்டி போடாத. ரொம்ப நாள் கழிச்சு கறி சாப்பிட போறோம் காட்டில் உட்காந்து. மஞ்சள் தூள், ஆச்சி மசாலா, கரம் மசாலா, சில்லி மசாலா வச்சிரு கொட்டிக்கல. அவ்வளோதான். வேலையை பத்திரமா எடுத்துட்டு போட. சோனியோட குக்கிங் தான் அண்ணனோட குக்கிங். இந்த குக்கிங்க்கு நீங்க எத்தனை வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க? தலைப்பு செய்த சோனி இப்ப சொல்லுங்க. ஒரு 5 வருஷமா இருக்கிறேன். எப்ப பார்த்தாலும் போதுன்னே திரியிறாங்களே. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பசங்க இப்பதான் சாப்பாடு வீட்டுல ஆக்கி எடுத்து வந்திருக்காங்க. சோத்துக்கு உண்டாகுவன் சோத்தை மட்டும் தூக்கிட்டு வரான். அருமாடா, ஏய் ஓடா, ஒரு கறி சோறு கஷ்டப்பட்டு ஆக்கிட்டு இருக்கோம், வந்து இங்க நொட்டிட்டு இருக்கான். நேரத்துக்கு பிறகு எல்லாமே ரெடி ஆச்சு. சாப்பாடு கறி எல்லாமே ரெடி ஆச்சு. இனிமேல் இலைய போடுறோம், துருக்குறோம். போடுறோம் இலைய போடுறோம். போடு பெரிய இலை ஏதோ அதை ஃபர்ஸ்ட் அருமையான சாப்பாடு. இருந்தாங்க
கறி எடுத்து வந்து அழகா போடுறேன், அழகா எடுத்துட்டு வரேன். ஆஹா அவ்வளோதாங்க குட்டியாச்சு. பிரான்ஸ் நல்லா சாப்பிடுங்க பிரான்ஸ். அன்னைக்கு இடம் லேட்டு வேற. என்ன பண்ணுறா மட்டும் தானே நானா வலிச்சிட்டேன். அடியில் தொடச்சு நண்பர்களே, அருமையான ஒண்ணு. அருமையா குழம்பு வச்சிருக்கோம். கறி ஊட்டி வரேன் பாருங்க. கறி கட்டடாது சாப்பிடுறது கறி தான்டா. அருளி விதை இருக்க போதியா? சமையல் மாஸ்டர் செம்மையா கறி செம்மையா சமைச்சிருக்காங்க பாருங்க. கறி பிரியாணி சாப்பிட்டீங்க, ரிவ்யூ சொல்லுங்கலாம். காரம் கரெக்டா தான் இருந்துச்சு. பிரபா எல்லாம் போட சொன்னா காரம் போடலாம். ஏன்டா கேளா அப்படி பண்ற? சென்னையில இருந்து வந்து அமைதியா இருக்கணும். போட்டுட்டு தான் என்ன இருக்குன்னு போட்டு விட்றா அப்படின்னு கொஞ்சம் இருக்குன்னா. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? கொஞ்சம் முதல்ல புண்ணுங்க பாருங்க, அப்படியே தோலே வந்துட மாட்டேங்குது. அடே எங்கேயா கிஸ் அடிச்சு விட்டு நியாயம் அப்படி பண்ற? ஏதோ புள்ள கூட போயிட்டு கிஸ் அடிச்சு விட்டு என்ன பண்ண? எந்த வருஷத்துக்கு கம்பெனி இதெல்லாம்? நான் கூட குக்கரை வெடிக்க விட்டீங்களோ அப்படின்னு இது வர ஓடி ஓடி கலையும் அவன் தம்பி அதான் சொல்றேன். ஒன்னும் ஆகாதரா வைங்கானே ஊட்ட விட்டு வெளியே போயிட்டானுங்க. நாங்களும் உள்ளதான் இருந்தோம். கலையும் அவன் தம்பி ஓடி போயிட்டாங்க. கரெக்டா ஊத்து. அதான் என்ன கேட்டேன், கரெக்டா தண்ணி ஊத்தினான்னு கேட்டேன். தண்ணி ஊத்துனா கரெக்டா இருக்கும். நான் அரிசி காய வைக்க மேல போயிட்டேயா? வெடிக்காது. அதாவது நீ நிறைய ஏரியா ஊத்தினா அவ்வளவுதான். குக்கர் வெடிக்க வச்சிருக்கேயா? சோனி சொன்ன மாதிரி பக்கத்துல அடிக்க நான் வந்துருக்கே. அது கூட இல்ல, கலைய சும்மா நீங்க ஓடி ஓடி ஃபர்ஸ்ட் நான் குண்டாத்திட்டு வந்து விசில் அடங்க வைப்பாங்கல்ல வச்சேன். விசில் நான் டப்புன்னு வேகமா வச்சுனா விசில் வந்தது. அதுக்கு நம்மளால எகிரி குதிச்சு ஓடுறாரு. அங்க இருந்து கட்டையும் அதுக்கு மேல கண்டு கண்டுடுறாங்கண்ணா. ஒரு சமைக்கிறதுல இவ்வளவு அலப்பறம் கொண்டு வந்துருக்கீங்க. நானும் அப்படிதான் நின்னேன். கூத்தாடே கடைக்கு எல்லாரும் ஊட்டி விடுங்க. வாங்களே இதை விட்டுறாதீங்க, இது பண்ணிடுறா. இதையும் பண்ணிடா. அரளி விதைய கொஞ்சம் வைங்க. அதுதான் ஒண்ணு கலந்துருக்கான். அந்த ஒண்ணு வாய் எடுத்து வச்சுடுறா. இரு எடுத்து வரேன் அரளி கொட்டை. என்னையா நீ வச்சுடாம இருக்காயா? இங்க பாரு, இங்க பாரு, விளையாட்டு இல்ல பங்கு பங்கு. இங்க பாரு, ஆகாட்டே 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 ஒரு வர இங்க வர இங்க வர ஒரு புடி இங்க வர கடை கடை இங்க வர. ஏய் இதானா இங்க இருக்குங்க. ஏய் சாப்பாடு என்ன வேஸ்ட் பண்ற? போக மூக்குல ஓ ஐயோ